Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது இட்லிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து குருமா தான் செய்ய போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு தக்காளி குருமா. இது வந்து என்னன்னா என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்து லாஸ்ட் வீக் நான் போயிருந்தேன், கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ வந்து என்னன்னா நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவள் வந்து குருமா செஞ்சா. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து என்னென்னா என் சிஸ்டர்கிட்ட நான் எப்படி செஞ்சேன்னு அவளுக்காகவே நான் டெடிகேட் பண்ணணும்னு பார்க்குறேன். அவளோட நேம் சப்னா. இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். நம்ம இட்லி வந்து ஆல்ரெடி இட்லி மாவு எப்படி அரைக்கணும், எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதே தட்டு தான், ஆக்சுவலாக சேம் தட்டு தான். இதுக்கு வந்து நம்ம துணி போடணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஏன் நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறேன்னா, இது வந்து காடா துணி. எல்லா கடைகளையுமே ரொம்ப, அதாவது என்னென்னா விலை கூட ஜாஸ்தி கிடையாது. இந்த காடா துணியில் தான் நம்ம வந்து இட்லி ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் 2 டைம் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி இப்போ வந்து நான், அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். துணி போட்டு ஊற்றுனா ரொம்ப நல்லா வரும் இட்லி. அது என்னென்னா ஸ்பெஷலி காடா துணியில் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நம்ம எல்லா தட்டுலேயுமே ஊற்றி உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம தட்டில் ஊற்றிட்டோம், 4 தட்டுலேயுமே ஊற்றிட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னா 7 to 8 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இல்லைனா ஒரு சிலருக்கு வேகலை அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா 12 to 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கலாம். இதை வந்து வதக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை 2, லவங்கம் 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய். இது வந்து குருமாவுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்துருக்குறோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பச்சை மிளகாயை தனியாக வதக்கிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கினோடனே நம்ம பச்சை மிளகாயை தனியாக எடுத்துகிட்டு அந்த தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் கூட ஒரு 3 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வதக்கின பச்சை மிளகாயும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா மசித்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட நம்ம தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா நம்ம சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போதும். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணியிலே கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஹாய் சப்னா, இப்போ நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதாவது என்னென்னா, நீ சொன்ன அதே குருமாவை நீ சொன்ன மெத்தட்லேயே நான் செஞ்சுருக்கேன். அதாவது என்னென்னா, ஆஃப்டர் சீயிங் திஸ் வீடியோ யூ வில் பி டெஃபினெட்லி ஹாப்பி. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. இதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஊரில் ஸ்பெஷல், அதாவது நாகர்கோயில் ஸ்பெஷல், இல்லைனா வந்து கொங்கு ஸ்பெஷல், நெல்லை சொதி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து என்னென்னா எப்படி செய்யணுங்கிறத நிறைய பேர்த்துக்கு நான் வந்து எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நீங்களும் எனக்கு நிறைய ஐடியாஸும் கொடுக்கலாம். அதையும் நான் செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ள நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா
நம்ம வந்து என்னென்னா பூரிக்கும் மசால் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி ஆட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமாவாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு தேங்காய் வேண்டாம்னா இதோடையே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம். தண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கோம். நல்லா கொதிக்கணும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சதை எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றுனதுனால ஈஸியாக வர ஆரம்பிக்கும். இது மாதிரி வரும், உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம அதாவது என்னன்னா நார்மலாக வந்து துணி போடாமல் ஊற்றினா வந்து இட்லி எப்படி வரும், அதாவது துணி போட்டு ஊற்றுனீங்கன்னா அதாவது ஸ்பாஞ்சி மாதிரி சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம துணி போட்டு ஊற்றின இட்லி தான் இது. ஃபஸ்ட் டைம் தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் டைரெக்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு வச்சுருப்பேன். அடுத்து என்னென்னா உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. குருமா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இட்லி குருமா ரெடி. இட்லி குருமானை எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். குற்றமே காக்கப் பொருளாகக் குற்றமே அச்சம் தருவும் பகை. விளக்கம். குற்றமே ஒருவனுக்கு அழிவை தருகின்ற கொடிய பகையாகும். ஆகவே குற்றம் செய்யாமலிருப்பதே நோக்கமாகக் கொண்டு காத்துக் கொள்ள வேண்டும்.